ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 11th 12th ஸ்டாண்டர்டுக்கான ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாம் 2024க்கான ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். இந்த வாரத்துக்கானது இனிமேல் வந்து நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஆல்ரெடி. நான் வந்து இனிமேல் வந்து வீக்லி ஸ்டடி பிளான் வந்து அப்லோட் பண்ணுவேன். எவ்ரி வீக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டடி பிளான் நான் சொல்கிறத கரெக்டாக அந்தந்த வாரம் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ வீக்லி ஸ்டடி பிளான்னா எப்படி, இப்போ ஜூலை 4லேருந்து ஜூலை 6 இந்த வாரம் சண்டே வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன். ஜூலை 4 என்ன படிக்கணும், 5 என்ன படிக்கணும், 6 என்ன படிக்கணும்னு. ஸோ இதே மாதிரி எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணும்னு சொல்லுவேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே மேக்ஸிமம் வந்து நீங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு தயாராகிருவீங்க. 600 அவுட் ஆஃப் 600 எடுக்கிறது கண்டிப்பாக இந்த வருஷம் உறுதி. ஸோ அதுக்கு இந்த ஸ்டடி பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ என்னென்ன ஸ்டடி பிளான் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இது யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா சயின்ஸ் குரூப்பு, ஆர்ட்ஸ் குரூப்பு, ஸோ எல்லா குரூப்புக்குமே காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, பியூர் சயின்ஸ் குரூப் எல்லாத்துக்குமே நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இந்த ஸ்டடி பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இனிமேல் எவ்ரி வீக் வந்து வரும். அது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த ஒரு ஸ்டெப் நான் எடுத்திருக்க இந்த ஸ்டெப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஜூலை 4 வந்து என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூலை 4 நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிளான் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் சக்ஸஸ் வந்து கிடைக்கும். ஸோ சும்மாலாம் வந்து சக்ஸஸ் கிடைக்காது. ஸோ இப்போ இந்த பிளானை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுதான் உங்கள் கையில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஜூலை 4 பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து எல்லாருக்குமே காமன் தான். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஒரு சில பேர் வந்து டியூஷன் போவீங்க, ஒரு சில பேருக்கு வந்து ஸ்கூல்லேயே வந்து ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வைப்பாங்க, ஒரு சில பேருக்கு ஸ்கூலே லேட்டாக தான் விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கிறனால பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் வந்து டைமிங் வந்து கொடுக்கல, டேட் தான் ஜூலை 4ல் இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி அது உங்களுக்கு எந்த டைம் வந்து கரெக்டாக இருக்குமோ, அது நீங்கள் மார்னிங் டைமாக இருந்தாலும் சரி, ஈவினிங் டைமாக இருந்தாலும் சரி, நைட் டைமாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்கூல்லே ஃப்ரீ டைம் ஸ்டடி டைம் கொடுத்தாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ ஆனால் வந்து இந்த டேட்டில் நீங்கள் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அன்னன்னைக்கு நான் சொல்கிறது அன்னன்னைக்கு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது எப்போ வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா தான் நான் சொல்கிற பிளானை வந்து கரெக்டாக கன்சிஸ்டன்சியாக உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ எக்ஸாம்லேயும் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த பிளான் வந்து மெயின் ஃபோக்கஸ் பார்த்திங்க அப்படின்னா மிட்டம் எக்ஸாம் தான். ஃபஸ்ட் மிட்டம் எக்ஸாம் 2024க்கான ஒரு மேஜர் பிளான் தான் இது. ஸோ நீங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் காமன் என்ன பண்ணுறீங்கன்னா தமிழில் வந்து யூனிட் 1 and 2ல் உள்ள புக் பேக் 1 வேர்டை மட்டும் நல்லா தரவாக படிச்சுங்க. புக்குக்கு பின்னாடி யூனிட் 1 and 2க்கு 1 வேர்டு இருக்கும்ல, ஸோ அந்த 1 வேர்ட்ஸை படிச்சுங்க. 1 வேர்டு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸோ தரவாக படிச்சுங்க. அண்ட் இங்கிலீஷும் அதே தான். புக்குக்கு பின்னாடி உள்ள சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ், நீங்கள் மற்ற க்ளாசரி பார்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும், அதெல்லாம் நீங்கள் படிக்க தேவையில்லை. சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் மிஞ்சி போனால் ஒரு 10க்கும் கீழே தான் இருக்கும், 5க்கும் கீழே தான் இருக்கும். ஸோ உங்களால் முடிஞ்சது அப்படின்னா புக் பேக் ப்ளஸ் புக் இன்சைடும் டைம் இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா தமிழ் இங்கிலீஷ் தானே படிக்க போகிறீங்க, அப்புறம் மற்ற மேஜர் சப்ஜெக்ட்டில் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ ஆனால் புக் இன்சைடில் நீங்கள் வச்சிருக்க கைடுலேயே கொடுத்துருப்பாங்க சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் இந்த யூனிட்டில் இது இருக்குன்னு. ஸோ அதையும் வந்து படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஜூலை 4ல் லாங்குவேஜ் ஃபார் ஆல் எல்லா ஸ்டூடெண்ட்டும் படிக்க வேண்டியது இதுதான். இப்போ ஸ்பெசிஃபிக்காக அந்தந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பார்க்கலாம். தமிழ் இங்கிலீஷ் கம்பல்சரி இன்றைக்கி இதை படித்து முடிச்சிருக்கணும் ஜூலை 4 நாளைக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மேத்தமேட்டிக்ஸ், மேத்ஸ் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி, பாட்டனி, இதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு பயாலஜி ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸ், இதே நீங்கள் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இருந்தீங்க அப்படின்னா பாட்டனி, இதே நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா காமர்ஸ், இதே பிஸ்னஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ். இதில் எந்த ஸ்டூடெண்ட்டோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அந்த சப்ஜெக்ட்டில் யூனிட் 1 and 2ல் உள்ள புக் பேக் 1 வேர்டு, இதில் வந்து புக் இன்சைட் தேவைன்னா இங்கிலீஷ்க்கு மட்டும் தான் புக் இன்சைட் பக்கம் சொன்னேன். அதர்வைஸ் தமிழ் அண்டு இந்த சப்ஜெக்ட்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் எந்த குரூப்போ அந்த குரூப்பில் உள்ள சப்ஜெக்ட் புக் பேக் 1 வேர்டை வந்து தரவாக வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக அந்த பிளான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஜூலை 4 வந்து நீங்கள் வந்து எனக்கு இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். தமிழில் உள்ள ஃபஸ்ட் 2 யூனிட் 1 வேர்டு, இங்கிலீஷில் உள்ள ஃபஸ்ட் 2 யூனிட் 1 வேர்டு, இதில் வந்து உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் இருக்கோ அதில் உள்ள 1 வேர்ட்ஸை புக் பேக் 1 வேர்ட்ஸை நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். இதுதான் வந்து ஜூலை 4க்கான டார்கெட்டு. நெக்ஸ்ட்டு ஜூலை 5 வந்து நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதே பயாலஜி ஸ்டூடெண்ட்டோ இல்லை நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா மேக்ஸ் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 1.1லேருந்து 1.3 வரைக்கும், பயிற்சி 1.1லேருந்து 1.3 வரைக்கும் உள்ள சம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இதை தான் வந்து உங்களுக்கான அந்த ஜூலை 4க்கான ஃபஸ்ட்டு பிளான். இது நீங்கள் எப்போ வேணாலும் கம்ப்ளீட் பண்ணலாம், மார்னிங் ஆர் ஈவினிங் ஆர் நைட், எப்போ உங்களுக்கு கன்வீனியன்ட் டைம் எதுவோ ஸோ அந்த டயத்தில் வந்து இந்த எக்ஸசைஸ் 1.1லேருந்து 1.3 மேத்தமேட்டிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து
வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி, இல்லை மேத்ஸ் பயாலஜி ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி, இல்லை பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஃபிசிக்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணணும். ஃபிசிக்ஸில் யூனிட் 1ல் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் வந்து நீங்கள் வந்து படிக்கணும். ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் டார்கெட் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதே வந்து நீங்கள் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ் இருக்காது, ஃபிசிக்ஸு அண்டு பாட்டனி வந்துருங்க. ஓகேங்களா? பாட்னி சுவாலஜி. ஸோ இந்த நீங்கள் வந்து பியூர் சயின்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது இருக்கும். ஃபிசிக்ஸோடு சேர்த்து மேக்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருவேன். பட் உங்களுக்கு பாட்னி சுவாலஜின்னு பார்க்கறது யூனிட் 1ல் உள்ள 1 வேர்டு அண்ட் யூனிட் 1ல் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். பாட்டனியில் யூனிட் 1ல் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை படிக்கணும். சுவாலஜியில் யூனிட் 1ல் உள்ள 1 வேர்டு மட்டும் படித்தா போதும். ஓகேங்களா? ஸோ இது பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கானது. அப்படியே ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா காமர்ஸில் வந்து யூனிட் 1ல் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின் நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன். நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. அண்ட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கான பிடிஎஃப் லிங்க்லாம் நம்ம வெப்சைட்டில் இருக்கும். kalvimini.online நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி, வாட்ஸ்அப் சேனல்லையும் சரி, நான் லிங்க் ஷேர் பண்ணிடுவேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த யூனிட் 1ல் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் வந்து காமர்ஸில் பார்த்துங்க. எக்கனாமிக்ஸை பொறுத்தவரை யூனிட் 1ல் உள்ள 1 வேர்ட்ஸ் மட்டும் பாருங்கள். இதுதான் ஜூலை 5க்கான உங்களுக்கான ஸ்டடி பிளான். இந்த ஸ்டடி பிளானை வச்சு நான் உங்களுக்கு வந்து வீக்லி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவேன். நான் கொஸ்டின் பேப்பர் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாரம் பார்த்தீங்க அப்படின்னா நான் எந்த டேயாக வேணாலும் இருக்கலாம். மேபி வெனஸ்டே, தர்ஸ்டே, இல்லை டெய்லி டெஸ்ட் கூட நான் கண்டக்ட் பண்ணுவேன். நான் வாட்ஸ்அப் குரூப்பில் கொஸ்டின் பேப்பர் ஷேர் பண்ணிடுவேன். நீங்கள் வந்து அதை அட்டன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் வந்து இப்போலாம் சின்னதாக நான் வந்து டெஸ்ட் வச்சா தான் உங்களால் வந்து அடுத்தடுத்து மிட்டம், குவார்டர்லி எல்லாத்துலேயும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். குறிப்பாக பப்ளிக் எக்ஸாம் இது நான் வந்து எடுத்திருக்க ஒரு ஸ்டெப். உங்களுக்கு நான் எடுத்திருக்க ஒரு முயற்சி தான் உங்களுடைய மார்க் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. இது யூஸ்ஃபுல் இது அப்படின்னா ஓகே அண்ணா, ஐ எம் ரெடி ஃபார் திஸ் சேலஞ்ச் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து லாஸ்ட் டே இந்த வீக்கில் ஜூலை 6 நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூலை 6 வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு, உங்களுக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் என்ன பண்ணணும்னா யூனிட் 1 and 2ல் உள்ள ஆல் 5 மார்க்கு, நாட் ஒன்லி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஸோ ஆல் 5 மார்க் கொஷின்ஸ் வந்து படிக்கணும். ஏன்னா ஈஸியாக தான் இருக்கும். ஸோ எல்லா 5 மார்க்குமே படிங்க. முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ஸை மட்டும் படிச்சுக்கோங்க. அடுத்து அப்படியே பார்த்தோம் அப்படின்னா பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கெமிஸ்ட்ரி இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அப்போ கெமிஸ்ட்ரி, இதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கும் கெமிஸ்ட்ரி இருக்கும். அப்போ நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரி படிக்கணும். ஓகேங்களா? கெமிஸ்ட்ரியில் யூனிட் 6ல் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து படிங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான டார்கெட். ஓகேங்களா? யூனிட் 6ல் உள்ளது போத் 11th and 12th 2 பேருக்குமே தான். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜியில் யூனிட் 1ல் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதே ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் உள்ள ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம் மாடல் கொஸ்டின் பேப்பர் நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அதில் உள்ள எல்லா கொஸ்டின்ஸையும் வந்து படிக்கணும். ஏதாவது ஒரு கொஸ்டின் தான் ஷேர் பண்ணுவேன். அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் டே 6ல். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டார்கெட். ஓகேங்களா? ஸோ இந்த டார்கெட்டை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பியூர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அன்றைக்கி வந்து ஃப்ரீ தான். நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரி மட்டும் படித்தா போதும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான வீக் 1க்கான ஸ்டடி பிளான். ஐ ஹோப் இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நான் அப்கமிங்கில் எவ்ரி வீக் ஜூலை 1st வீக், 2nd வீக், 3rd வீக் எவ்ரி வீக் வந்து நான் உங்களுக்கு வந்து பிளான் அப்லோட் பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் இருக்குது. மேக்ஸிமம் எல்லா வீடியோ வந்து 5K+ வியூஸ் போணுச்சு அப்படின்னா நான் வந்து இந்த ஸ்டடி பிளானை கம்ப்ளீட் பண்ணுவேன். நான் டார்கெட் பண்ணது 10K தான். பட் நான் அந்த அளவுக்குலாம் எதிர்பார்க்கல. இத்தனைக்கு மேலே 2 ஸ்டாண்டர்டுக்கும் சேர்த்தே நான் 5 to 10K தான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு மேலே எல்லா வீடியோ வியூஸ் போணுச்சு அப்படின்னா அதை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் சேனலில் யாரெல்லாம் இருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு மட்டும் இதை நான் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு விட்டுருவேன். யூடியூப்ல அவ்வளோ வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ண மாட்டேன். எப்பவும் போல நான் இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் மட்டும் போஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. அண்ட் இந்த வீடியோ வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 1K+. ஓகேங்களா? ஸோ 1000 லைக் தான் வந்து இதுக்கு வந்து நான் டார்கெட் வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டடி பிளானை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எவ்ரிடே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு கீழே வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணணும் ஐ எம் கம்ப்ளீட்டட் அண்ணா அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அகைன் சொல்கிறேன் அதுதான். அண்ட் அகைன் சொல்கிறேன் ஜூலை 6 பார்த்துக்கோங்க என்னென்னு, ஜூலை 5 பார்த்துங்க. இந்த பிளானுக்கான பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி என்னென்ன பிளான் அப்படிங்கிறத நீங்களே கூட பார்த்துக்கலாம். அண்ட் ஜூலை 4க்கு என்னென்னு பார்த்துங்க. ஜூலை 4, ஜூலை 5, ஜூலை 6 அவ்வளோதான். இந்த 3 days தான். அடுத்த வாரத்தில் இருந்து 7 daysக்கான பிளான் வந்து நான் அப்லோட் பண்ணேன். இல்லை 6 days ஏதாவது ஒரு நாள் நான் வந்து டெஸ்ட் வச்சிருவேன். ஸோ அதனால 6 days இல்லை 5 days 2 days கூட வீக்லி ட்வைஸ் கூட நான் டெஸ்ட் வைப்பேன். ஓகேங்களா? அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கீப் சப்போர்ட். தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். பை.